தமிழ்நாட்டில் ஒரு சின்ன குழந்தை பிறந்துச்சுன்னா அதை கொண்டாடுவது மகா பெரிய விளைவாக கொண்டாடுவோம். அந்த பிள்ளைக்கு தாய் தாலாட்டு பாடுவா, அதனுடைய தகப்பன் தனக்கு இயன்ற காரியங்களை கொண்டு கொண்டாட்டத்தை மகிழ செய்வார். இப்படி இயேசு சுவாமி பிறந்தப்போ மரியாளும் அவளுடைய கணவனாக இருந்த யோசேப்பும் அவருடைய வருகையை கொண்டாடினார்கள். தேவதூதர்கள் வானத்திலிருந்து வந்து அவர் வந்த செய்தியை ஏழை மேய்ப்பருக்கு போய் சொன்னார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அவர் வந்ததன் காரணம் என்ன? எதற்காக வந்தார்? அவரையே கேட்போம் என்றால் அவர் சொல்லும் மறுமொழி என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார்? அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 2 காரியம் அதில் முக்கியம் இல்லையா? தன்னையே கொடுக்கும் அன்பு. அன்புக்கு அடைக்கும் தாள் இல்லைன்னு தமிழில் எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னால் நம்ம சொல்லிட்டோம். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள். எப்படியாவது தன் இருப்பை அன்பு வெளிப்படுத்திடும். தேவனுக்கே அன்பு இருந்துச்சுன்னா அதை எப்படி வெளிப்படுத்துவார்? ஐயா, ஒரு பையன் வீட்டுக்கு ஓடி வரான். சாயந்தரம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வழியோரமாக ஒரு அழகான புஷ்பத்தை பார்க்குறான். தன் தாயை பற்றி யோசிக்கிறான். அன்புனால இதை கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்கலான்னு வெடுக்குனதை பிடுங்கிட்டு ஓடி வரான். வந்து என்ன சொல்கிறான்? அம்மா, இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் அதை நீ உன்னுடைய தலையில் அணிஞ்சிக்கிட்டேன்னா இது இன்னும் அழகாயிடும். என்ன சொல்கிறான்? அம்மா, எனக்கு கொடுக்கக்கூடிய திறமை வழியோரமாக இருக்க ஒரு பூ தான், இதுக்கு மேலே எனக்கு திறமை கிடையாது. ஆனால் உன் மேலே இருக்க அன்பை நான் வெளிப்படுத்த இந்த புஷ்பத்தை உபயோகப்படுத்துகிறேன், தயவாக ஏற்றுக்கொள்ளுங்க. வாலிபன் ஒருத்தன் வாலிப பெண்ணிடத்தில் தன்னுடைய அன்பை பற்றி சொல்லுகிறான். சொல்லிவிட்டு ஒரு சாக்லேட் டப்பா வாங்கி அந்த சாக்லேட்டை அதுக்கிட்ட கொடுத்து, ஏம்மா இது இனிக்கும், ஆனால் உன்னுடைய இனிப்புக்கு இது நிகரே இல்லைன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? தன்னுடைய திறமைக்கு ஏற்ற வண்ணமாக வழியோரமாக இருக்கும் பூ மாத்திரம் இல்லை, சாக்லேட் பெட்டியே வாங்கி கொடுக்குறான். நல்ல வளமுள்ள ஒரு ஆள் வீட்டை கட்டி அந்த வீட்டினுடைய சாவியை கொடுத்து, ஏம்மா உன் மேலே அன்பு வச்சுருக்கேன், அது எவ்வளவுன்னு தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீட்டையே உனக்கென்று கொடுக்குறேன். ஐயா, எல்லாம் வல்ல ஆண்டவர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் அன்பு வச்சாருன்னா அதை எப்படி வெளிப்படுத்துவார்? அவருடைய திறமை ஒரு நிகரற்ற திறமை, வல்லமை ஒரு முடிவு இல்லாத வல்லமை. எப்படி இவ்வளவுதான் என்னுடைய அன்புன்னு சொல்லுவார்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு தன்னையே கொடுக்கும். தன் நிலைமையையும் திராணியையும் எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அந்த வகையிலே வெளிப்படுத்தும். உலகத்தை ரட்சிக்க வந்த உலக இரட்சகர் உங்களையும் என்னையும் அன்பினாலே அரவணைக்க வந்த இந்த இரட்சகர் பாவம் நிறைந்த நம்மக்கிட்ட அவருடைய பரிசுத்தத்தில் வந்து நம்மளை அரவணைச்சாருன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுமே. அதுக்கு ஒரு பரிகாரம் தேட வேண்டாமா? இந்த பாவத்துக்கு எங்கே பரிகாரம்? நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பாவத்தில் நிர்ணயிக்கப்பட்டு போயிட்டோம். இனிமேல் இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நமக்கு முயற்சி தாங்காது. அவர் எதாவது செஞ்சால் தான். அவர் என்ன செய்தாராம்? இந்த பாவத்தினுடைய வினையை தாமலையே ஏற்றுக்கிட்டு பாவமே இல்லாத அவர் நமக்காக பாவமானார். அதனுடைய விளைவு என்ன? நீதியே அறியாத நீங்களும் நானும் அவருக்குள் நீதியாக்கப்படுவதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய்
உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு புஸ்தகம் நீங்கள் ஒருவேளை படிச்சிருப்பீங்க உங்கள் பள்ளிக்கூட படிப்பில், டேல் ஆஃப் டூ சிட்டிஸ்னு, 2 நகரங்களை பற்றி சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதின புஸ்தகம், லண்டன், பாரிஸ். அந்த நாட்களில் பிரான்ஸ் தேசத்தில் பெரிய குழப்பம். அரிஸ்டோக்ராட்ஸ், நல்லா உயர்ந்த பிரபு மகனாக பிறந்தவங்களெல்லாம் தொலைச்சிடணும், சாதாரண மனிதர் தான் ஆளணும்னு ஒரு கிளர்ச்சி. அதில் யார் யார் பிறப்பு பெற்றவங்க இருக்காங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெண் மேலே 2 பேருக்கு விருப்பம். 2 பேரும் ஒருத்தரை பார்த்தாக்கா இவனா அவனான்னு சொல்ல முடியாதபடி ரெட்டை பிள்ளைங்களாட்டம் இருந்தாங்க. ஆனால் அவளுக்கு ஒருத்தனுக்கு மேலே தான் அன்பை காட்ட முடியும். சிட்னி காட்டன் என்ற ஆளை விட்டுட்டு அவனுடைய நண்பன் மேலே அன்பு கூர்ந்தாவ. அவன் அந்த நண்பன் இருக்கான் பாருங்க, சிட்னி காட்டனுடைய நண்பன். அவன் பிரான்ஸ் தேசத்தில் ஏதோ அலுவலாக போகும்போது ஃப்ரெஞ்சுக்காரங்க அவனை தப்பாக பிடிச்சி ஜெயிலில் கொண்டு போய் வச்சு கொல்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த செய்தி இங்கிலாந்துக்கு வந்த உடனே சிட்னி காட்டன் என்ன செய்யணும்? ஒரு 2-3 நாள் காத்திருந்தானாக்கா ஃப்ரெஞ்சுக்காரங்க செய்ய வேண்டிய காரியத்தை அவனுக்காக செஞ்சு முடிச்சுடுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கிட்ட போய் நான் ஒருத்தன் தான் இருக்கேன்னு சொல்லலாம். அப்படி பண்ணலை. அவன் ஃப்ரான்ஸுக்கு போய் அந்த சிறைச்சாலையில் போய் அவனுடைய நண்பனுக்கு தன்னுடைய உடையை கொடுத்து அவனை விடுவித்துட்டு அவன் இடத்துல இருந்து இவனை கொண்டு விடுறாங்க. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான் ஆண்டவர். சர்வ வல்லவர் உங்களையும் என்னையும் ரட்சிக்கணும்னா எவ்வளவாய் அன்பு கூறுவார், எப்படி அதை காட்டுவார்? அவரே வந்து நீங்களும் நானும் மடிய வேண்டிய அந்த ஸ்தானத்தில் தன் உயிரை கொடுத்து, இனி உங்களையும் என்னையும் நாம் மன்னிக்கலாம். அப்படி மன்னிப்பதற்கு திறமை மாத்திரம் இல்லை, நீதி உண்டு, நியாயம் உண்டு. ஏன்னா உன்னுடைய நிலையை நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்குள்ள நீ வருவாயே என்றால் பலனை நீ அனுபவிப்பதற்கு நியாயமும் நீதியும் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதை நான் என்னுடைய அனுபவத்தில் கொண்டு வரணும்னா நான் என்ன செய்கிறது? இப்படிப்பட்ட அளவிட முடியாத அன்பை எனக்கென்று அவர் காட்டினதற்கு அப்புறம் அவர் மேலே நம்புறதுன்னா என்ன? கொஞ்சம் சொல்ல மாட்டீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. வழியோரமாக இப்போ நம்ம தேசத்தில் அழகான ட்ரங்க் ரோட்ஸ் நிறையா போடுறாங்க இல்லையா? நல்லா ஓட்டுறதுக்கு வசதி. ஒரு காரில் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களுடைய பெட்டி சாமானெல்லாம் வச்சுட்டு பயணமாகறீங்க. சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிறீங்கன்னு வச்சுடுங்க. போகும்போது வழியில் ஒரு நதி, அந்த நதிக்கு மேலே ஒரு நல்ல பாலம். நீங்கள் பிள்ளையெல்லாம் வச்சுருக்கீங்க காரில், இது தாங்குமான்னு பார்த்துட்டு தான் ஓட்டுவேன்னு ஓரமாக நிறுத்திட்டு போய் அந்த பாலத்தை பார்வையிடுறீங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு திரும்ப டிரைவிங் வீலுக்கு பின்னால் உட்காடுறீங்க. உங்கள் மனைவியார் கேட்குறாங்க, என்ன நம்பிக்கை உண்டா? அந்த பாலம் தாங்குமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்லா திறமையாக கட்டியிருக்காங்க, அது தாங்கும். இந்த வண்டி மாத்திரம் இல்லை, நீ நானும் மாத்திரம் இல்லை, இன்னும் 10 வண்டிகள் போனாலும் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணாமல் இங்கேயே உட்காந்துட்டு கதை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மனைவியார் என்ன யோசிப்பாங்க? ஐயோ, என் கணவனுக்கு என்னமோ புத்தியாக மாறாட்டமாகி போச்சு, யாரையாவது கூப்பிடணும், போகலான்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்துருக்காரேன்னு யோசிக்க மாட்டாங்க? அவர் மேலே நம்பணுன்னாக்கா அதுக்கு ஒரு நடவடிக்கை இருக்கு இல்லையா? பாலத்து மேலே நம்பிக்கை இருக்குன்னா ஓட்டுவோம் பாலத்து மேலே. அவர் ரட்சகர்னு நம்புறதுன்னா என்னுடைய ரட்சிப்பை அவர் கையில் வைக்கணும். அப்படின்னா என்ன? பிளாண்டின்னு ஒருத்தன் இருந்தானோ, அவன் சர்க்கஸில் இந்த ஒரு கம்பியை கட்டினா அது மேலே நடப்பாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா?
ஒன்றும் பிடிக்காம, இல்லைன்னா ஒரே ஒரு குச்சி ஒன்றை கையில் வச்சுக்கிட்டு நிதானமாக நடந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போய் இறங்குவாங்க. நம்ம எல்லாம் கையை தட்டி நல்லா பண்ணீங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி செய்கிறவர் அவர் என்ன பண்ணிட்டாரு, நயாகரா நீர்வீழ்ச்சின்னு ஒன்று இருக்குது அமெரிக்காவில், யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் கனடாவுக்கும் நடுவில். அதை போய் எல்லோரும் பார்ப்பாங்க. பயங்கரமான காட்சி, வல்லமையான காட்சி. அவ்வளவு நீர் உளுந்து போகிறது. அது மேலே ஒரு கயிறை கட்டி, கயிறு இல்லை கேபிள், கம்பியை கட்டி, நல்ல தரமான கம்பி, அது மேலே நடப்பேன் அப்படின்னு விளம்பரம் செஞ்சான். எல்லோரும் வந்தாங்களாம் பார்வையிட. இங்கேருந்து அந்த பக்கம் நடந்து போய் குதித்த உடனே எல்லாம் கைத்தட்டவும் அவங்ககிட்ட அவன் கேட்டானா, இப்போ நான் இந்த நயாகரா நீர்வீழ்ச்சி மேலே நடந்து வர முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டானா. பார்த்தவங்க நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுவாங்க, கண்கூட பார்த்தோமே நல்ல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாங்களாம். அப்போ கேட்டானா, என் மேலே நம்பிக்கை இருக்கிறவன் யாராவது ஒருத்தன் என் தோளில் ஏறிக்கிட்டிங்கன்னா உங்களை அந்த பக்கம் கொண்டு போய் விடுறேன். நானா, எப்பா நீ போனப்போ நம்மளை இதில் இழுத்து விடாதுன்னு யாரும் வரல, காசு கொடுக்குறேன்னு சொன்னான். அதுக்கு இணங்கி ஒருத்தன் வந்தானோ. இந்த தருணத்தில் அது அக்கவுண்ட் கதை ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ஒன்று, அவனை தான் தோளில் தூக்கிக்கிட்டான்னு சொன்னாங்க. இன்னொன்று என்னென்னா, அவனை ஒரு வீல் பேரோவில் வச்சு அப்படி தள்ளிக்கிட்டே வந்தான். எது பண்ணானோ இன்னொரு மனுஷனை தான் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு இங்கேருந்து அந்த பக்கம் போனானோ. நிறையா பேர் இவன் போக மாட்டான்னு சொல்லி அதுக்கு பெட் பண்ணாங்க. காசு ஒன்றுக்கு 5, 10, 50ன்னு கிடைக்கும்ன்ட்டு பண்ணாங்க. இவன் இந்த பக்கம் வர போகிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த கம்பி இருக்குல்ல, அதே ஆட்டி பார்த்தாங்க. அவன் கொண்டு போன அந்த ஆளை கொண்டாந்து இறக்கிட்டான். இதை பார்த்து நின்ன 2 நண்பர்கள். ஒருத்தன் இயேசு மேலே விசுவாசி. வேதத்தில் முத கிறிஸ்தவர்களுக்கு இருந்த பெயர் என்ன தெரியுமா? விசுவாசிகள். கிறிஸ்தவன் பெயர் கிடையாது. நீங்களும் நானும் கிறிஸ்தவனாக இருப்போமே என்றால் அடிப்படையாக நமக்கு தேவையான குணாதிசயம் என்ன? அவர் மேலே விசுவாசம். அப்படின்னா என்ன? எப்படி இந்த பிளாண்டின் மேலே நம்பிக்கை வச்சு ஒருத்தன் தன்னை அவன் கையிலேயே கொடுத்து கொண்டு போன்னு ஒத்துக்கிட்டானோ, அந்த விதமாக என் மேலே இருக்க நம்பிக்கையை எடுத்துட்டு அவர் மேலே வச்சு, ஆண்டவரே இனி நீர் தான் என்னுடைய இரட்சகர், என்னுடைய ஆண்டவர், எனக்கு எல்லாம் புண்ணியம் எல்லாம் நீர் தான், நான் என்ன நம்பலை, என்னுடைய நம்பிக்கை முழுவதும் பேரில் வைக்கிறேன், நீர் தான் எனக்கு எல்லாம் என்று நம்பிக்கையை கொடுப்பது தான் இந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு. அப்படி செய்கிறதுனாக்கா நான் வசனத்தின் பிரகாரம் என்ன பண்ணணும்? ஒன்று, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் பாவங்களை மன்னித்து சகல அக்கிரமங்களிலும் இருந்து நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. அப்போ நான் அவர் மேலே நம்பினேன்னாக்கா பாவ அறிக்கை செய்யணும். எனக்குள்ளே இருக்கிற நிரந்தரமாக உறுத்திக்கிட்டே இருக்குது பாருங்கள், இதை பண்ணிட்டேனேன்னு நிதானமாக அவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னை மன்னியும், எங்கெங்கோ போய் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை, உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவும், சுத்திகரியும், பாவ அறிக்கை செய்யணும். அதோடு மாத்திரம் நிறுத்திடாதீங்க. சகேயுன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் ஏன் சுவாமி அவர் வீட்டுக்கு வந்தப்போ என்ன சொன்னான்? என்னுடைய சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், அடுத்த பாதியை நான் வச்சிக்கல, யார்கிட்டேருந்து தவறாக எடுத்தனோ திருப்பி கொடுக்குறேன். சரி கட்டுறது நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்பினோம் என்பதற்கு அறிகுறி. யார்கிட்டையாவது இருந்து அபகரித்து வச்சிருக்க காரியத்தை திரும்ப அவங்களுக்கு சேர்க்கணும். மக்களை பற்றி தப்பாக சொன்ன காரியங்களை சரியாக சொல்லணும், அதை நிவர்த்தி செய்யணும். எது எது சரி செய்ய முடியுமோ
அதெல்லாம் சரி செய்யணும். சரி செஞ்சு விட்டு ஆண்டவரோடு நெருங்கி இனி இந்த பாடுகளிலே போய் நான் சிக்கிக்கொள்ள மாட்டேன், இந்த பாவத்தில் சிக்க மாட்டேன் என்ற தீர்ப்போடு நடக்கணும். செய்வீங்களா? என் கூட ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே, எத்தனையோ முறை இந்த கரையை பற்றி யோசித்திருக்கேன். இப்போ தான் நீர் சொன்ன வழியை ஏற்கிறேன். என் பாவத்தை உமக்கு முன்பாக மனந்திரும்பி அறிக்கையிடுகிறேன். தேவாதி தேவனே, உம்முடைய திரு இரத்தத்தினால் என்னையும் கழுவி என்னையும் பரிசுத்தப்படுத்தி உம்மோடு சேர்ந்து நடப்பதற்கு உகந்த சீடனாக மாற்றும், விசுவாசியாக மாற்றும். என்னை ஏற்றுக்கொள்ளும். பிதாவே, இந்த விண்ணப்பத்தை உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன் சுவாமி. ஆமென்.